முன்னாள் ராணுவ தளபதிகள் மீதான தடைகள் குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை. பஸ் லொரி விபத்து, பாடசாலை மாணவர்கள் உட்பட 15 பேர் காயம். இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைகள் அழிப்பு. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 11 இந்திய மீனவர்கள் கைது. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட 4 நபர்கள் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்த தடைகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்பு கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் இலங்கை எவ்வித முயற்சியும் எடுக்காதவரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரன்னாகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய ஆகியோர் மீது திங்கட்கிழமை ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்தது. அத்தோடு விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் தலைவரான கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீதும் ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது. இந்த விடயத்தில் தனது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் பிற நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் இலங்கையின் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரன்னாகொட தான் உட்பட 2 முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் விதித்த தடைகள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் பல தசாப்தங்களாக தாம் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். போர்க்களத்திலும் தேசிய பாதுகாப்பு விடயங்களிலும் வெளிப்புற தலையீட்டில் இருந்து நாட்டை பாதுகாப்பதிலும் உறுதியாக நின்றதற்காக ஐக்கிய ராஜ்யம் விதித்த அநீதியான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் இல்லை என்றும் இலங்கையின் போர் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த தனிநபர்களை குறிவைத்து சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் அழுத்தம் எனவும் வசந்த கரன்னாகொட தெரிவித்தார். இவ்வாறான சவால்கள் இருந்த போதிலும் இலங்கைக்காக பணியாற்றுவதில் தான் உறுதியாக இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹொரணை ரத்தினபுரி வீதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் தனியார் பேருந்தும் சிறிய லொரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் 15 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் லொரி சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லொரி உதவியாளர் உட்பட பல பாடசாலை மாணவர்கள் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக ஹொரணி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தனியார் பேருந்து ஹொரணி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சிறிய லொரி இங்கிரிய நோக்கி சென்று கொண்டிருந்த போதே மேற்படி விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கிரிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி எக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு எக்கச்சி மக்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பயணித்த படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
குறித்த அனைவரும் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் அழைத்து வரப்பட்டு பின்னர் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கைதான மீனவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானில் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் சேமித்து வைத்துள்ளது. இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான காணொலியை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. இந்த காணொலி அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசு வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இது போன்ற ஏவுகணை நகரம் மற்றும் கடற்படை சுரங்கம் தொடர்பான காணொலியை ஈரான் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பலத்தை வழிகாட்டும் 85 வினாடிகள் கொண்ட காணொலியை வெளியிட்டுள்ளது. மேலும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாரத்துக்கு ஒரு ஏவுகணை நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என ஈரான் கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள காணொலி மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.